ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு நம்ம சமைக்க போற ரெசிபி என்னன்னா 2 வாழைக்காய் போட்டு பொரியல் தான் பண்ண போறோம். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா நீங்க சாம்பார், ரசம், கீரை, தயிர், முக்கியமா காரக்குழம்பு, புளிக்குழம்புக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். இது செம்ம டேஸ்டா இருக்கும். அதே சமயத்துல செய்யறதும் ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கையும் தட்டுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வாழைக்காவை தோல் சீவிட்டு நல்ல பொடிசாக நறுக்கி தண்ணியில் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கோங்க. அப்போதான் கருக்காய் கருப்பாகாமல் இருக்கும். நல்ல பொடிசாக நறுக்கி தண்ணியில் போட்டாச்சு. இப்போ ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. பொரியலுக்கு ஒரு தேங்காய் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். 2 பத்த தேங்காவை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கொரன்னு தேங்காய் திருகுனா மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பொரியல் தாளிக்க ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உடச்ச உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்தும் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இதில் 6லேருந்து 7 பல்லு பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஆகி நல்லா கண்ணாடி மாதிரி மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாழைக்காவை சேர்த்துக்கோங்க. வாழைக்காய் கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா ஒரு கலரி விட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர ஒரு நிமிஷம் கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா வாழைக்காய் சட்டுன்னு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு கலரி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 3லேருந்து 4 நிமிஷம் வேக விடுங்க. அப்பப்போ மூடியை திறந்து வாழைக்காவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. 4 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். வாழைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு கலரி விட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. தேங்காய் மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்ட் கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நாக்குக்கு நல்ல ருசியாக அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே மறக்காம ஒரு லைக்கையும் தட்டுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.